ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலில் பாருங்கள். உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுங்க. அவங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் ரகசியா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிறவராக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மற்றபடி டாக்டர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. ஸோ அவங்க அண்ணா வந்து ஐஏஎஸ் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அண்ணாவுக்கும் இன்னும் திருமணம் ஆகலைங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் முடிச்சுட்டு தான் வந்து அவங்களுடைய அண்ணாவுக்கு பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நல்ல குணமானவராக இருக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. கைத்தறி தொழில் வந்து இவங்க சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனா கூட ஓகே தாங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன திருமணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு ஒரு 4 தறி இருக்குதுங்க, அதுவே பார்த்துக்கிட்டாலே போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் விருப்பப்பட்ட வேலைக்கு போனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வந்து இவங்ககிட்ட தான் வளர்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட ஓடி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பொண்ணு வந்து குழந்தையாக இருக்கிறப்பே விட்டுட்டு போயிட்டதாகவும், இவங்களுடைய பாட்டி வந்து இவங்களோட இவ்வளோ வருடம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க சமீபத்தில் தான் தவறிட்டதுனால இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும், ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களும் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.